श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बहुलभूषणमहागुरवे नमः। श्री तरंगमोहनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீரொன்றுதோ புலு திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. இன்றைய தினம் நமக்கெல்லாம் இந்த தயாதேவியினுடைய 100 விதமான விசேஷங்களை சுவாமி தேசிகன் அந்த தயாசதகத்திலேருந்து சேவிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றோம். அந்த தயை என்ற குணத்தினுடைய சதபரிமாணம் 100 விதமான விஷயங்கள் எப்படியெல்லாம் தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்றா. அந்த தயையினுடைய அனந்த விதமான குணங்கள் எப்படி இருந்தது. அவதார ஸ்திதியிலேயும் தயாதேவியை எம்பெருமானுக்கு துணையாக இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றா. அப்படி என்பதை 100 ஸ்லோகங்கள் வாயிலாக நமக்கெல்லாம் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சார். இந்த கீழ்ச்சொன்னதான 100வது ஸ்லோகத்திலே நாதப்பரம் கிமபிமே தொய்யிநாதனீயம்னு சாதிச்சு அந்த இறுதியிலே முக்தானுபூதிமிக தாஸ்யதிமே முகுந்தஹா அப்படின்னு சாதிச்சு நமக்கெல்லாம் மோட்சம் அளிப்பவன் முகுந்தன். அந்த அந்தவிலா பேரின்பத்தை அளிப்பவன் முகுந்தன். முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் என்ற ரீதியிலே நமக்கெல்லாம் அந்த விஷயத்தை சாதிச்சு கொடுத்தார். மோட்சமானது எல்லையற்றதான ஒரு ஆனந்த நிலை. அதை அளிப்பவன் நம் முகுந்தன், அவனே ஸ்ரீ வேங்கடநாதன், அவனே இந்த திருவேங்கடத்தான் என்பதை காட்டி அது எல்லாம் இங்கேயே நமக்கு கொடுக்க வேண்டும். அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானை என்ற ரீதியிலே திருவேங்கடத்திலே எனக்கு மொத்தத்தையும் அளிக்க வேண்டும் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த 100வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக பெரிவா நமக்கு கொடுத்துருக்கா. அடுத்தது இந்த 101வது ஸ்லோகத்திலே விஷயம் என்னன்னா, தயையை போற்ற எல்லாரும், ஆனால் எம்பெருமானுக்கு தயை என்ற ஒரு குணம் மட்டும்தான் இருக்கா, இதர குணங்களும் எம்பெருமானுக்கு இருக்கு. அனந்தாவை குணகான்னு சொன்னால் எவ்வளோ குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த குணங்களை எல்லாத்தையும் நாம் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, வேதத்தாலேயே பண்ண முடியலன்னு இதே சுவாமி தேசிகன் முன்ன நமக்கு சாதிச்சிருக்கார். இப்போ இந்த 101வது ஸ்லோகமானது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, நிஸ்ஸீம வைபவஜுஷாம் மிஷதாம் குணானாம் ஸ்தோதுர்தய விஷகிரீஜ குணேஸ்வரி த்வாம் தைரேவ நூனம் அவசைரபிநந்திதம் தே சத்யாபிதம் தவ பலாத் அகுதோபயத்வம் அப்படின்னு இந்த 101வது ஸ்லோகத்தை அவதாரம் பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தை நிசீம வைபவஜுஷாம் அப்படின்னு முதல்ல பதம் வைபவம்னு சொன்னார். இந்த வைபவம் எப்படி இருக்குன்னா எல்லையற்றதாக இருக்குது. இவ்வளோதான் இதுக்கு வரையறை என்பது இல்லாமல் ஒரு பெரிய பராக்கிரமத்தை, வரையறை இல்லாத பராக்கிரமத்தை உடையதாக இருக்குது அப்படின்னு சாதிக்கிறார். குணதாம் அநேக குணங்கள், எம்பெருமானுக்கு அநேக குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள் எல்லாம் எப்படி பார்த்துருக்குன்னா,
கண் சிமிட்டாமல் கண்ணை கொட்டாமல் மிஷதாம் பார்த்துட்டு இருக்கு. எதை பார்க்கறதுன்னா இந்த தயை என்ற குணத்தை பார்க்கறது, தயைக்கு அதிபதியான தயா தேவியை பார்க்கறது, விஷகிரீஜ குணேஸ்வரித்வாம் இந்த குணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியான உன்னை பார்க்கறது அப்படின்னர். இதில் என்ன ஸ்தோத்திரம் என்னாலே ஸ்தோத்திரம் செய்யப்படும் போது அப்படின்னு சொல்லி நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்வதை அந்த குணங்கள் எல்லாம் அபிநந்தனம் பண்ணுறதுனா ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது, ஸ்வயமேவ தங்களை அறியாமலேயே அபிநந்தனம் தெரிவிக்கிறதுன்னா இன்னும் வியாக்கியானத்தை பெருவாக எப்படி சொல்லிருக்கேன், அபிநந்தனம் சிரக்கம்பம்னு சொல்லிருக்கா. தலையை ஆட்டி ஆட்டி ஆமாம் ஆமாம் தயைதான் பெரியவள், அந்த குணமே சிறந்தது என்னும்படியாக ஆட்டி ஆமோதனம் பண்ணுறது. அதனால் இதர குணங்களில் இருந்து எனக்கு எந்த பயமும் இல்லை. அகுதோ பயத்வம்னு சாய்ச்சிருக்காருங்க. உன்னுடைய பலத்தினாலே தவ பலாத்து இதர குணங்களிலே இருந்து எனக்கு எந்த பயமும் இல்லை அம்மான்னு தேசிகன் சுருக்கமாக சாய்க்கிறார். இப்போ இதில் 100 ஸ்லோகங்கள் நமக்கு பறக்க சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். எம்பெருமானுக்கு தயை என்ற குணம் மட்டும் இல்லை, வீரியம், சக்தி, சேதகா, இது பாடி நிறைய எம்பெருமா குணங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் சோதனம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த 100 இதுலேயும் எல்லாத்தையும் விடதானது ரொம்ப உயர்ந்தது எதுன்னு கேட்டாக இந்த தயை என்ற குணம் மாத்திரம்னு சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அப்போ இதர குணங்களுக்கு ஷாட்குண்யம்னு சொன்னாலே பெருமாளுக்கு இந்த தயை மட்டும் இவர் ரொம்ப வசதியாக சொல்கிறாரு. நமக்கெல்லாம் பலியஸா நாமெல்லாம் இல்லையா அப்படின்னு சங்கம் அவளுக்கு இருக்கிற நமக்கு இருக்குது. எம்பெருமான் சர்வசக்திமான் சர்வ தேஜஸ், ஆழ்வார் சொன்ன மாதிரி முடிச்சோதியாய், தேசிகன் சொன்ன மாதிரி தேசொத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா, இப்படிலாம் சொல்லியிருக்காளே பெருமாளை, அந்த குணங்களை சொல்லியிருக்காளே. இதர குணங்களுக்கு ஏன் இவ்வளோ மகத்துவம் இல்லை அப்படின்னு நமக்கு தோன்றுறது. ஆனால் அந்த குணங்கள்லாம் என்ன நினைக்கிறதுனா, இந்த சுவாமி தேசிகன் இந்த தயை என்ற குணத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறதை பார்த்து பக்கத்தில் இருந்து பார்க்கறது எல்லாமே மிஷதாம், கண்ணு இமைக்காமல் கண் கொட்டாமல் பார்த்து விழிச்சுன்னு இருக்கு. எதை விழிச்சுன்னு இருக்கு, பார்த்து விழிச்சுன்னு இருக்குன்னாக்கா விஷகிரீச்ச குணேஸ்வரி துவாம், துவாம் உன்னை, குணத்துக்கெல்லாம் ஈஸ்வரியான உன்னை, விஷகிரிக்கு இந்த இந்த மலைக்கு அதிபதியான வேங்கடநாதனின் பத்னியான ஈஸ்வரி இருக்கலே உன்னை பார்த்துட்டு இருக்கு. எதை பார்த்துட்டு, நான் ஸ்தோத்திரம் செய்வதை, உன் விஷயத்திலே நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்வதை, இந்த எம்பெருமானுடைய சர்வசக்தித்துவம், சர்வஜத்துவம், வீரியம், தேஜஸ், பலம், ஐஸ்வர்யம் இத்தியாதி குணங்கள் எல்லாம் இந்த அடியேனான தேசிகன் இருக்கானே, நான் இந்த தயாதேவியை ஸ்தோத்திரம் செய்வதை பக்கத்தில் இருந்து கண்கொட்டாமல் பார்த்துட்டுருக்குன்னு சொல்கிறார். ஆனால் அவளெல்லாம் நான் ஸ்தோத்திரம் பண்ணலை, அதனால் அவளுக்கு ஒரு கோபமும் வரலை. கோபம் இல்லாத மட்டுமில்லை, நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்வதை ஒரு ஆமோதனம் பண்ணும்படியாக அபிநந்திக்கின்றார்கள், அபிநந்தனம் செய்கிறார்கள்னு சொன்னார். அந்த அபிநந்தனத்திலே அவள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆனந்த பரவசராய் சிரக்கம்பனம், அப்படி கம்பனம்னா ஒரு நடுக்கம், தலையை ஆட்டி ஆட்டி நான் உன்னை ஸ்தோத்திரம் செய்வதை அனுபவிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த அனுபவமானது ஒரு ஆனந்த எல்லையாக இருக்குது, ஆனந்தத்தின் எல்லை நிலமாக இருக்குது. உன்னை ஸ்துதிச்சா அவளுக்கு சந்தோஷம், அவளுக்கு கொஞ்சம் கூட பொறாமை இல்லை. ஏன்னா நீ ஈஸ்வரியாக இருக்க, தயாதேவி ஈஸ்வரியாக இருக்க, ஈஸ்வரியை தான் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நான் பண்ணுறேன். அதனாலே உன்னுடைய பிரஜைகளான குணங்கள் தங்களுடைய அரசியை ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணான்னு அவளுக்கு சந்தோஷம் இல்லையா? அதனாலே அவளை போன்ற அந்த குணங்களிடையே இருந்து ஒரு காலம் நமக்கு எந்த பயமும் இல்லை, நீ இருப்பதாலே எந்த பயமும் இல்லை அப்படின்னு.
பயத்தை போக்குறதுக்கு இதே சுவாமி தேசிகன் அபிதீஸ்தவம் பாடி நமக்கெல்லாம் கொடுத்தார். அதனால் எந்த பயத்துக்கும் இங்கே கொஞ்சம் பிரசக்தி இல்லை. நாம் எல்லாம் அபராத சக்கரவர்த்தி. ஆனால் தயாதேவியுடைய குணமானது நாம் செய்யும் குற்றங்களை பொறுப்பதே. இந்த அபராத சக்கரவர்த்திகளை ரட்சிப்பது தயையின் குணம். அதனாலே நாங்கள்லாம் பயத்திலிருந்து அந்த பயம் நீங்கி சுகமாக இருக்கோம் அப்படின்னு காட்டுறார். ஆனால் நம்ம பயப்படல இதர குணங்களிலிருந்து. ஆனால் எம்பெருமான் தண்டதரன், அவங்ககிட்ட இருந்து எம்பெருமானாலே படைக்கப்பட்டதான இந்த மிருத்யு, வாயு, அக்னி, சூரியன் இத்தியாதி தேவதைகள்லாம் இருக்காளே, அவெல்லாம் பீஷாஸ்மாத்து இந்த எம்பெருமானிடத்தில் பயந்து தான் ஆகணும். ஏன்னா அவளுக்கு பெருமாள் சில கைங்கரியங்களை கொடுத்துருக்கார். அந்த கைங்கரியங்களை தத்தத் காலத்திலே அந்தந்த க்ஷணத்திலே எந்தெந்த ரீதியிலே பண்ண வேண்டுமோ, யார் யாருக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமோ அந்தந்த ரீதியிலே அவளுக்கு லோகக்ஷேமத்துக்காக பண்ணியே ஆக வேண்டும் என்பதான நியதி அந்தந்த தேவதைகளுக்கு எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலே அவள் அந்த கைங்கரியத்தை பண்ணியே ஆகணும். அது பண்ணாட்டாக்கா எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு விரோதித்து நடப்பவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். அதனாலே இப்போ நம்மளை போல இருக்க சாமானிய மனுஷா இந்த தயாதேவி என்ன பண்ணுறா, எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே புகுந்து இந்த தயையினுடைய பலத்தினாலே நமக்கெல்லாம் பயமில்லாத ஒரு ஸ்திதியை ஏற்படுத்தி கொடுக்கிறா, எம்பெருமான் நம்மளை தண்டிக்காமல் இருப்பதற்காக. ஆனால் அப்படி மற்ற குணங்கள் எல்லாம் பெருமானுக்கு பயந்து தான் ஆக வேண்டும். இவளை அண்டியதாலே, இவள் ஈஸ்வரியானதாலே, இவளுடைய ரொம்ப சக்கியாக நம்ம இருக்கிறதுனாலே எம்பெருமான்டேந்து நமக்கு பயம் இல்லை, இதர குணங்களிலிட்டேந்தும் பயம் இல்லை. அதனால் இதர குணங்கள் கூட நான் தயாதேவி ஸ்துதிப்பதை ஆமோதனம் பண்ணி தலையை ஆட்டி அபிநந்தனம் பண்ணி சந்தோஷப்படுகிறார்கள். அவர்களிடமிருந்து என்னுடைய பயம் போக்குவதற்கு உன்னுடைய தவபலாது சத்யாவிதம் அகுதோ பயத்வம். அதனாலே உன்னுடைய அனுகிரகத்தினாலே இதர குணங்களிலிருந்து எனக்கு எந்தவித பயமும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை காட்டி நிசீம வைபவதுஷாம் மிஷதாம் குணானாம் அப்படின்னு உன்னுடைய எல்லையற்றதான அந்த வைபவத்தை, குணத்தை நான் இந்த தயை அதை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணேனம்மா அப்படின்னு இந்த 101வது ஸ்லோகத்திலே அற்புதமாக சுவாமி தேசிகன் காட்டி போந்தார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.